ரோஹன், இன்னைக்கு உங்க கூட யார் வந்திருக்காங்க? என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் வந்திருக்காங்க சார். பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? அவங்க ஊரில் இருக்காங்க, வர முடியல. அவங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்கலனா? கண்டிப்பாக. ஓகே, so let's start our discussion. Please take a seat. கண்டிப்பாக. What is your background? நீங்கள் எதுவரை படிச்சிருக்கீங்க? Tell us about yourself. சார், நான் பிரசிடென்சியில் எம்ஏ ஹிஸ்ட்ரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சினிமா ஆக்சுவலாக பேசிக்கலி எனக்கு 6லேருந்தே வந்து சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது மூலம் எனக்கு வந்து சினிமா வந்து நிறையமே வந்துருச்சு. அந்த காலேஜ் பண்ணும்போது கல்ச்சுரல் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்து பிரசிடென்சி முடிக்கும் போது எனக்கு தெரியும் வந்து நம்ம ஃபிலிம் தான் போகிறேன்ட்டு. அதுலேருந்து அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரகதீஸ்வரன் டேரக்டர் யூனிவர்சிட்டின்னு பண்ணார் சார் படம், அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் டேரக்டர் அமீர் சார்கிட்ட வந்து பர்த்தியில் ஒர்க் பண்ணேன். தென் வந்து இப்போ யோகி முடித்தேன். அப்புறம் நாளைய இயக்குநர்களில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்கேன். வெரி குட், வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அது தேவை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஏன்னா யூ டூ நாட் களம், அந்த போர்க்களம் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும். இல்லை தியரட்டிக்கலாக நீங்கள் சினிமா கற்றுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மோனோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்னென்னா ஹி திங்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். சார், நம்ம எல்லா படங்கள் எடுத்தாலும் ஒரு நார்மல் திங்கிங் கிடையாது அவருக்கு. இட் வில் பி ஆஃப் கீ. இட் இஸ் அ கிரேட் ஸ்ட்ரெங்க் ஃபார் யூ. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க். பட் இது ஆரம்பத்துலேருந்தே இருந்ததா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அவருடைய முதல் படம் வந்து நெடுநாள் வாடைன்னு, அதில் ஒரு பஞ்ச் லைன் சஸ்பென்ஸ் இருக்கும். பீச்சில் சாதாரணமாக உட்காந்து நம்ம எல்லாரும் அவங்க ஒரு தம்பதி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இன்னொருத்தர் நடந்து போவார். ஒரு சின்ன டயலாகில் நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க இல்லையா? Hi Ramesh. Hi Divya. Hi Ramesh, எப்படி இருக்க? My husband Shiva. Hi. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல, காலேஜில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரமேஷ்னு இருந்தானே, அது இவர் தான். அது சரி திவ்யா, நீ எங்க? போன வாரம் குன்றத்தூர் மலாடிவாரத்தில் கார் ஆக்சிடெண்ட்டில் 4 பேர் செத்துட்டாங்கல்ல, அதில் நாங்கள் 2 பேர். அது சரி ரமேஷ், நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்ட? அது சரி ரமேஷ், நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்ட? நல்ல ஒரு ஆரம்பம் அது. பட் அதில் என்னன்னாக்கா அந்த அவருடைய காதலன் திரும்பி வரும்பொழுதும் இவங்க ஆக்சிடெண்ட்டில் செத்து போன கணவன் கூடயே இருக்கிறது கொஞ்சம் நெருடித்து. ஓகே. செகண்ட் அந்த லவ் ஸ்டோரி சார், அப்படியா? அந்த ட்ரீம்ஸ் அதுதானே எல்லாரும் ட்ரீமில் தான். ஆமாம், அது நல்லா இருந்தது சார். டிஃப்ரெண்ட் தாட். மரங்களுக்கு சும்மா இருக்கத்தான் ஆசை, ஆனால் காற்றுதான் விடுவதில்லை. எப்பரா மகேஷ் கம்ப்யூட்டருக்கு மத்தியில் கவிதை எழுதுற? நைஸ். யூனோ தீபக்கு கவிதைனாலே என்னன்னு தெரியாது. அப்படியா?
என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டது நீதான்டா. ஐ லவ் யூ so much. யூ bloody cheat. தீபக், உங்க ரெண்டு பேரும் நான் எவ்வளவு நம்பினேன். என்ன ஏமாத்திட்டீங்களா? தீபக் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னது கேக்குறது? அதான் உங்க நாய்க்கு அது தெரியுதே. ப்ளீஸ் தீபக், நான் உன்னதான் லவ் பண்றேன். என்ன லூசு நினைச்சியா? சொன்னா கேளுடா. ஸ்டில் ஐ லவ் யூ. ஆனா நான் இப்ப மகேஷை லவ் பண்றத நீ நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி, யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. ஏன்? ஏன்னா மகேஷ் கனவு கண்டுட்டு இருக்கான். What? ஏன்னா மகேஷ் கனவு கண்டுட்டு இருக்கான். What? அப்படியா? பட் ஹாரர் வந்த உடனே வேறு ஜானர் போயிட்டீங்க நீங்கள் இல்லை, இந்த இதை விட்டுட்டீங்க. ஹாரர்லேயும் ஒரு புதுமை இருக்கு. கிராஃபிக்ஸில் இந்த கிராஃபிக்ஸ் நீங்கள் பண்ணது வந்து நல்ல ஒரு ஒர்க்கு உங்கள் டீமில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஒரே ஒரு ஆப்பிள் வந்து உருண்டு ஓடும்னு அதுக்கு முன்னால் கடிச்சு சாப்பிட்ருவாங்க. நான் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், கடிச்சு ஆப்பிள் உருண்டு ஓடாதுன்னு சொல்லிட்டு நின்றுடும் ஒரு இடத்துல போய். பயப்படாதீங்க, நான் சொல்லாம ஒன்றும் பண்ணாது. உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒருத்தன் குதிக்கிறத பார்த்தேன். அவன் திருடனா இருப்பானு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். உள்ள வாங்க, பையன் மழையில் நடுங்கிறான் பாருங்க. உட்காருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். ரிமோட் மேலே உட்காந்துட்டீங்க. நான் யாருன்னு பாக்குறியா? நீ 1-2 தப்பு பண்ணியிருந்தா உனக்கு தெரியும். நீதான் கணக்கே இல்லாம தப்பு பண்ணிருக்கே. நீ பண்ண தப்பு தான் உனக்கு இப்ப வினையா வந்து நிக்குது. ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன்.
அங்கிள் ஆப்பிள் சாப்பிட்றீங்களா? கலைஞர் தொலைக்காட்சியின் நாளைய இயக்குனரில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு கலைஞர் தொலைக்காட்சி நாளைய இயக்குனர். This third one was outstanding. Color was brilliant. Color வந்து established lot of confidence. அந்த இதில் செகண்ட் சந்திராயன் பண்ண இல்லையா, அட்டகாசமான ஒரு நடிப்பு. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது அந்த ஒய்ஃபாக பண்ணவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஸ் எ டேரக்டர் நீங்கள் நல்ல, அதாவது ஒரு சந்தேக கேஸோடு இந்த ஹஸ்பண்டை வச்சுட்டு அவங்க மாறாடிட்டு இருக்கிறது இல்லை, அதே சமயம் உள்ளுக்குள்ளே என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க. அதாவது என்னதான் இருந்தாலும் நம்மளை பார்க்க வந்துட்டுருக்காருன்ற ஒரு சின்ன இது ஒன்று இருக்கும். மைண்டில் வச்சுருந்தீங்களா இல்லை? அதெல்லாம் நல்ல பியூட்டிஃபுல், செம்ம காமெடி. அது கைத்தட்டல் வாங்கி தருது. நீங்க தானா? வேற யார் நினைச்ச? போங்க. சரி, என்ன பார்த்துட்டு இருக்க? இவர் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆனா ஒரு வாட்டி கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததில்ல. வரேன்னு சொல்லியிருக்கான். அதை விடு, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐ, மஞ்சா ஆப்பிள். ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு. ஏன்? ஏன்னா என் செல்லம், உனக்கு என்ன கலரடா பிடிக்கும்? எனக்கு மஞ்சள் கலர்னா உசுறு. என்னடி நீங்க பாட்டு கனவு கண்டுட்டு இருந்தா? இரு, அவன் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். உள்ளவாடா. டேய் வானாண்டா, மரியாதை எந்திரிச்சு போயிடு. ஃபர்ஸ்ட் நைட்டில் உனக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும்னு சொன்னேன். அது எப்படி அவனுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? எதை கொடுத்தாலும் வாங்கி தின்னு. பாத்துக்கடா. ரஞ்சி, ஏய் எழுந்துடி. ஆமா, என்ன உனக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, எனக்கு மண்டை வெடிச்சு சொல்லுடி. இங்க பாருங்க, இனிமே எனக்கு மஞ்சள் கலரே பிடிக்காது, நீல கலர் தான் பிடிக்கும். போதுமா? எனக்காக அவளுக்கு பிடிச்ச கலரே மாத்திட்டாளே. இப்போ நீல 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 கலரு
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீல கலர் ஜட்டி போட்டிருப்பியே. உனக்கு எப்படி தெரியும்? இப்படிதான். ஏய், ரொம்ப டயர்டா இருக்குடா. நாளைக்கு வரியா? சொல்லுடி, சொல்லு. நீ நீல கலர் பிடிக்கும்னு சொன்னது அவனுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? டிசைன் ஒரே மாதிரி போட்டுட்டானே. இங்க பாருங்க, இனிமே எனக்கு எந்த கலருமே பிடிக்காது, போதுமா? எந்த கலரும் பிடிக்கலனா? எந்த கலரும் பிடிக்காதா? வெள்ளை தான். ஏன்னா அதுக்கு தான் கலரே கிடையாதுல்ல. ஐயோ, எந்த கலரும் பிடிக்காதுனா? வெள்ளைக்கு தான் கலர் கிடையாது. அப்போ உனக்கு வெள்ளை தான் பிடிக்குமா? ஆமா. அப்படி சொல்லிட்டியா? ஆமா. இல்ல. ஏங்க எங்க இருக்கீங்க? ஏங்க ஒண்ணுமே தெரியலங்க. Then he came better than that. அதோட தபல வாசத்துக்கு கழுதையில. That's a promising thing. This is what I call improving your இது. கான்ஃபிடன்ஸில் வரணும். முதல் ஓவரில் அடிச்ச மாதிரி பிளாக் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. நீ கோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே யூ மஸ்ட் ப்ளே ஷார்ட்ஸ். அந்த இது வருதுன்னா ரொம்ப நம்பிக்கை. பிகாஸ் நாளைய இயக்குனர் தான் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இன்றைய இயக்குனர், இன்றைய ஷார்ட் ஃபிலிம் இயக்குனர்கள், நாளைய ஃபீச்சர் ஃபிலிம் இயக்குனர்கள் அவங்க. அப்போ கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கணும். டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இருக்கணும். அது வந்து உங்களில் வந்து கலரில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி தபேலா வாசித்த கழுதையில் ஷோடு ஒரு இனிபிஷன், அதாவது ஒரு இதெல்லாம் காட்டலாமா கேட்கலாமான்ற பயம்லாம் இல்லாமல் அந்த அந்த கழுதை தலைகழ நடந்து போகிறது, டேரிங்கான இதெல்லாம் பண்ணிட்டார். அண்ட் வெரி வெல் ஆக்டட் பை சின்ராயன் அந்த ரோலில். கடைசி ஷாட்டில் வந்து டச் பண்ணிட்டீங்க எல்லாரையுமே. இப்போ பண்ணுறதெல்லாம் தமாஷாக இருந்தது. அவங்க அம்மா நான் கண்ணில் தண்ணி விட்டுன்னு பார்ப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் நார்மல். அது வெரி குட். ஆமாம், நல்லா இருக்கு. எப்போ இருந்து இதெல்லாம் வாசிக்கிற? கழுதை வந்து கனவுல தபேல வாசிச்சிருந்து. கழுதை தபேல வாசிச்சா? ஆமா டாக்டர், வெள்ளை நிறம் அழகா இருக்கும், சுருதி பிசுங்காம அற்புதமா வாசிக்கும். அதான் சொல்லுச்சு, நீங்க கேட்குற மியூசிக் பொய், வாசிக்கிறது பொய், இளையராஜா, ரகுமானு, மொசாட்டு இவங்கெல்லாம் பொய்ன்னு சொல்லுது. மொசாட் கூட தெரியுமா அதுக்கு? தெரியும், உலகத்துல இருக்கிற அத்தனையும் அதுக்கு தெரியும். எப்போ எடுத்து வச்சான்? இன்னைக்கு உடைக்காம விட மாட்டான் போல இருக்கு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி பார்க்கறான். ஆமா, எப்ப இருந்து கழுதை கனவுல வருது? சின்ன வயசுல இருந்து டாக்டர். ஆனா அந்த கழுதை சொல்லுது போன ஜென்மத்துல இருந்துன்னு. ஓஹோ, கழுதை பேசுமா? பாடுற கழுதைக்கு பேச தெரியாதா டாக்டர்? நான் தான் லூசு. டாக்டர், உலகத்திலே பெரிய வாத்தி எது தெரியுங்களா? எது? லேடிஸ் யாரும் வரமாட்டாங்களே. வரமாட்டாங்க, சொல்லு. லேடிஸ் தான். பக்கெட்ல தண்ணியை முழுசா நிரப்பி தண்ணி சொட்டும் போது அந்த சத்தம் எதையோ ஊடுருவி நுழைஞ்ச மாதிரி இருக்கும். அதான் பெரிய வாத்தியமா? லேடிஸ் மேட்டர்னு ஏதோ சொன்ன? நல்ல பிரிஸ்டம் பெருத்த பொம்பளை தபேலா. பயங்கரமான ஆளா இருக்கான். தட்டி மாதிரில. இந்த நேரத்தில் இவ வேறியா? டாக்டர் கேக்குறீங்களா? சிஸ்டர் கொஞ்சம் வெளியே போங்க. டாக்டர் சைன். ஐயோ, தயவு செய்து சைன் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், போங்க. நான் சரியாக மாட்டேன் டாக்டர், எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க. ஏன், அவங்களுக்கு என்ன? அவங்களுக்குன்னு யாருமே இல்லை. நீ இருக்கியே. நான் இருக்க மாட்டேன் டாக்டர். எங்கே போகிற? பிளேடால குரல் வலி அறுத்துக்கிட்டா உலகமே இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓங்கார சத்தம் கேட்குமாமே. என்னையா பேத்தலுது? எப்படி கேட்கும்? எனக்கு கேட்குது, மெல்லிசா இஸ்ஸுன்னு ஒரு சத்தம். என் கழுதை சொல்லுதே, சத்தத்தில் பிறந்தது இந்த உலகம், அதை கேட்கணும்னு. இந்த பிளேடால கழுத்து அறுத்துக்கிட்ட அந்த சத்தத்தை.
சிஸ்டர் ராஜா வந்து பிடிங்க இவனை கழுத்து அறுத்துக்க போறான். உங்க கழுத்து இல்ல என் கழுத்தை தான் அறுத்துக்கிறேன். டாக்டர் என்னாச்சு? கீழ்படியா. இந்தாம்மா இந்த மாத்திரையை கொடுங்க, 10 நாள் கழிச்சு கூட்டிட்டு வாங்க, எல்லாம் சரியா போயிடும். சரிங்க டாக்டர். பணம் எவ்வளோன்னு? அதெல்லாம் வேணாம், முதல்ல அவரை கூட்டிட்டு போங்க. கிளாஸ் பத்திரமா இருக்க. அம்மா அம்மா என்ன? ஏன் தெரியுமா? என்னப்பா? அம்மா டாக்டர் கொடுத்த மாத்திரையும் மண்ணையும் இந்த பாட்டில் போட்டு குளுக்கணும், அப்படியே வானத்துலேருந்து நட்சத்திரம் விழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுமா. நீயும் கேள. கிளு 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 கிளு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. கிளு 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 கிளு. இதில் உங்களுக்கு விதவிதமான சப்ஜெக்ட் கொடுத்தது வந்து நாங்கள் ஒரு சேஞ்சுக்காகவும் ஒரு மொனாட்டனி இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் அதை பண்ணோம். இப்போ பார்க்கும்பொழுது வி ஆர் ஹாப்பி. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் பாயிண்ட்டுன்றது இப்போ நீங்கள் வில் ஹேண்டில் ஃபேண்டசி ஹாரர் எல்லாத்தையுமே பண்ணுற அந்த கான்ஃபிடன்ஸ். கண்டிப்பாக சார். என்ன தேட்டரில் ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். ஏன்னா ஹாரர்லாம் வந்து நான் நினச்சே பார்க்கல, என்ஜாய் பண்ணி படம் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து நாம் அப்படி ஒன்று பண்ண முடியுமான்னு தெரியல, ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. அது ரொம்ப டீமோட பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இல்லையா? அந்த அவுட்டும் கரெக்டாக. ஏன்னா ஃபியூச்சரில் விதவிதமான படங்கள் எடுக்க வேண்டி வரும்ல, அதற்கான இது என்ன கீர்த்தி நீங்கள் ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஃபைனலுக்கு வந்து ஓப்பன் டாபிக் கொடுத்துருக்கீங்கல்ல, எது மாதிரி படம் எடுக்கலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? மேக்ஸிமம் ஃபேண்டசி எனக்கு பிடிக்கும். கதை அமையிற பொறுத்து இருக்குது. ஆனால் இப்போ இருக்க கான்ஃபிடென்ட்டில் வந்து எந்த கதை பண்ணாலும் எந்த கதை கிடைச்சாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. யூ ஆர் கோயிங் டு சூஸ் எ ஸ்டோரி இல்லையா? உங்களை அப்பீலாக இதை படமாக எடுக்கலாமான்றது. கண்டிப்பாக. ஓகே, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், இவர் எடுத்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம்? ஆஸ் எ கேமராமேன் எனக்கு பிடிச்ச படம் வந்து ஆப்பிள் சாப்பிட்டாங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா கலர் தான் சார். கலரில் நல்ல ஒரு ஃபன்னி மியூசிக் ஒன்று ட்ரை பண்ணிருக்கேன். அது அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். கண்டிப்பாக ஸ்கோப் இல்லை, தட்ஸ் வை உடனே மியூசிக் பண்ணணும் பரபரத்து இருப்பீங்களே. அது பார்த்ததும் ரொம்ப இதாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஃபோனில் ஸ்டோரி சொல்லும்போதே மைண்டில் எனக்கு கிரியேட் ஆனது. உங்கள் பேர் என்ன? பெஞ்சமின் விஜய் சார். பெஞ்சமின் சார். ஆக்சுவலாக அவருக்கு படமே கமிட் ஆனது சார். அந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து 2-3 டேரக்டர்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்படியா? அது வெற்றிகரமாக நடக்கட்டும், எங்களுடைய வாழ்த்துக்கள். எனக்கு கலர் பிடிக்கும். பேர் பகலவன். நீங்கள் என்ன? கோ-டைரக்டர். வெரி குட். ஓகே, நீங்கள்? அசிஸ்டன்ட் டைரக்டர். கழுதை தபல அவஸ்தை பிடிக்கும். எனக்கு ஆப்பிள் சாப்பிட்றீங்களா ரொம்ப பிடிக்கும். Okay, so all the best for your whole team. Wish you all the best. Thank you, sir.